10 நாற்காலிகளின் விலை 4 மேஜைகளின் விலைக்கு சமம். 15 நாற்காலிகள் மற்றும் 2 மேசைகள் சேர்த்து விலை ரூபாய் 4000. எனில் 12 நாற்காலிகள் மற்றும் 3 மேசைகளின் மொத்த விலை எனக்கு என்ன வரும்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துறாங்க? 10 நாற்காலி 4 மேஜை சமம். ஓகே, அதை அப்படியே எழுதுவோம். 10 நாற்காலி, அப்ப நாற்காலி போட்டு அடுத்து 4 மேஜை. அப்ப 10 நாற்காலியும் 4 மேஜை எனக்கு சமம். அப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரு மேஜை எவ்வளவுன்னு பாருங்க. 10 நாற்காலியும் 4 மேஜை சமம் தானே. அப்ப என்ன ஆகுதுங்க? ஒரு மேஜை எவ்வளவுன்னு கண்டுபிடிப்பேன். ஒரு மேஜை எப்படி எனக்கு எவ்வளவு வரும்? 10 நாற்காலி பை 4. ஓகேங்களா? அப்ப என்ன அப்ளை பண்ணலாம்? ஒரு மேஜைக்கு பதிலா 10 பை 4 நாற்காலின்னு போடலாம். ஓகேவா? 4 மேஜை தான் 10 நாற்காலி. அப்போ ஒரு மேஜை எனக்கு எவ்வளவு வரும்? 10 பை 4 நாற்காலி. ஓகே, என்ன பண்ணலாம்? இதை அப்படியே கொண்டு வந்து அப்ளை பண்ணுங்க. இங்க வாங்க, 15 நாற்காலி இருக்கு, 2 மேஜை இருக்கா? அப்ப 15 நாற்காலி பிளஸ் எத்தனை மேஜை இருக்கு? 2 மேஜை. அப்ப 2 இன்ட்டு எனக்கு ஒரு மேஜைன்னா எவ்வளவு வரும்? 10 பை 4 நாற்காலி. ஓகேங்களா? இதெல்லாம் சேர்ந்து எனக்கு எவ்வளோ? 4000. ஓகேவா? 15 நாற்காலி அப்படியே வச்சுக்கிட்டு மேஜைக்கு பதில் என்ன பண்றேன்னு நாற்காலி அப்ளை பண்றேன். எனக்கு ஒரு மேஜைனா 10 பை 4 நாற்காலி. அப்ப 2 மேஜைனா 2 இன்ட்டு 10 பை 4. இப்ப அடிங்க. 2 2 4, 2 5 10. அப்ப எத்தனை வருது? 5 நாற்காலி வரும். அப்ப இங்க ஒரு 5 நாற்காலி, இதுல முன்னாடி ஒரு 5 நாற்காலி இருக்கு. 15 இங்க ஒரு 5 எவ்வளவு வரும்? 20 நாற்காலி. அப்ப 20 நாற்காலி விலை எனக்கு எவ்வளோ? 4000 ரூபாய். 20 நாற்காலி விலை எவ்வளோ? 4000 ரூபாய். அப்போ ஒரு நாற்காலி எனக்கு எவ்வளவு வரும்? அப்படியே அடிங்க. ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ. 2 2 4 0 0. அப்போ ஒரு நாற்காலியோட விலை எனக்கு எவ்வளோ? 200 ரூபாய். ஒரு நாற்காலி விலை எவ்வளோ? 200 ரூபாய். இது எங்க அப்ளை பண்ணுங்க? இந்த ஃபர்ஸ்ட் இதே அப்ளை பண்ணுங்க. ஏன் ஃபர்ஸ்ட்ல அப்ளை பண்றோம்? 15 நாற்காலியும் 2 மேஜை சேர்ந்து தான் எவ்வளவு வருது? 4000 ரூபாய். இப்ப நாற்காலி விலை எனக்கு தெரியும். அப்ப 15 ஓகே நாற்காலி பிளஸ் 2 மேஜை ஈக்குவல் டு 4000 வந்துச்சு. ஓகே, நாற்காலி எனக்கு ஒரு நாற்காலி 200 ரூபாய். அப்போ 15 நாற்காலி 15 இன்ட்டு 200 பிளஸ் 2 மேஜை ஈக்குவல் டு 4000. இங்க இப்போ எவ்வளோ வரும்? 5 இன்ட்டு 200 எவ்வளோ வரும்? 3000. ஓகேவா? சார் 3000 அங்கிட்டு போச்சுன்னா மைனஸ் 3000 ஆகும். அப்ப 2 மேஜை எனக்கு எவ்வளோ? 4000 மைனஸ் 3000 போச்சுன்னா 1000. 2 மேஜை எனக்கு எவ்வளோ? 1000. அப்போ ஒரு மேஜை எனக்கு எவ்வளோ வரும்? 2 மேஜை 1000, ஒரு மேஜை எவ்வளோ? 500 ரூபாய். ஓகேவா? அப்போ ஒரு மேஜோட விலை 500 ரூபாய், ஒரு நாற்காலி விலை 200 ரூபாய். இங்க இப்ப அப்ளை பண்ணலாம். இங்க என்ன கொஸ்டின் கேக்குறாங்க? 12 நாற்காலி 3 மேஜை. அப்போ 12 நாற்காலி, ஒரு நாற்காலி ரேட் எவ்வளோ? 200 ரூபாய். அப்போ 12 இன்ட்டு 200. ஒரு மேஜோட விலை எவ்வளோ? 500 ரூபாய். அப்போ 3 இன்ட்டு 500. அப்போ எவ்வளோ வரும்? 12 இன்ட்டு 200. 12 24 2 0. அப்போ 2400. இங்க பிறகுண்ணா 5 5 2 0. அப்போ 1500. இப்போ 1500 இங்க ஒரு 2400. அப்போ மொத்தம் கூட்டம் எனக்கு எவ்வளோ வரும்? 3900. ஆன்சர் அது 3900. ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஒண்ணுமே இல்லை. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? நாற்காலி மேஜை சமப்படுத்துறோம். சமப்படுத்தும் போது ஒரு மேஜை எத்தனை நாற்காலி சமம்னு பார்க்குறேன். அடுத்து என்ன பண்ணேன்? அந்த 2 மேஜை இருப்பதுல நாற்காலியை வைப்போம். அப்படி வைக்கும்போது ஒரு நாற்காலி 200 ரூபான்னு கிடைக்கும். அப்போ ஒரு நாற்காலி 200 ரூபான்னா ஃபர்ஸ்ட் உள்ள மாதிரி 15 நாட்கள் எவ்வளவு வரும்? 3000 ரூபாய். அப்ப இந்த 4000 3000 பட்சம் மீது எவ்வளவு வரும்? 1000 ரூபாய் வரும். அப்ப 2 மேஜோட விலை தான் 1000 ரூபாய். அப்போ ஒரு மேஜை எவ்வளோ? 500 ரூபாய். அப்ப நாற்காலி 200 ரூபாய் வந்துருச்சு, மேஜை 500 ரூபாய் வந்துருச்சு. அப்ப என்ன பண்ணலாம்? எது இல்லாம அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகேங்களா? சரி.